ஹலோ பிரைஸ்லாட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீதிமான் என்பவன் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் நல்லவன். அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், துன்பம் வரும் அவனுக்கு, ஆனாலும் துன்பத்தில் இருந்து தப்பித்து கொள்ள அவனுக்கு வழிவாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கூட நம்மையும் கூட நமக்கு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு துன்பத்திலிருந்து தப்பு வைத்து கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு பயந்து வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்கு பயந்து நல்ல வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்த எல்லா சோதனைகளில் நின்று நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி நமக்கு எத்தனையோ துன்பங்கள் வரலாம், சோதனைகள் கஷ்டங்கள் வரலாம். அவைகள் எல்லாமே நம்மை மெருகேற்றுவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் நம்மை தலை சிறந்தவர்களாய் மாற்றுவதற்குமே வழிய எந்த ஒரு சோதனையும் நம்மை அழிந்து போவதற்கோ நாம் நிர்மூலமாவதற்கோ வருவது கிடையாது. ஆகவே நாம் சோதனையை சாதனையாக மாற்றும்படியாக நாம் பிரயாசப்படுவோம். அதை கண்டு துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா இக்கட்டிலும் நின்று நம்மை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இக்கட்டு வரும்போதே ஆண்டவருக்கு நெருக்கமாய் காணப்படும் போது அந்த இக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்குதான பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டுதான இந்த நாளில் நீர் கொடுத்தபடி வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். மட்டும் விடுவித்து பாதுகாத்து சகல இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கின தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுறது எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி விடுவித்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பர்வேட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.